அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நாம் விரும்பக்கூடிய நபரை அன்பால் இழுக்கக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி எவ்வளவு வீடியோக்கள் போட்டாலும் எங்களுக்கு இன்னும் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தாங்கிக் கொள்வோம். ஆனால் நம்ம விரும்பக்கூடிய நபர் நம்ம மேலே அன்பு காட்டலை அப்படிங்கிறத மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் துயரத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட ஆசை. அப்படி இந்த ஆசையை பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு சிறந்த வஜீஃபாவை, ரொம்ப எளிமையான ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும் பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமையில தான் நம்ம இந்த அமலை நம்ம தொடங்கணும். இப்போ இந்த அமலை நம்ம எதற்காக எல்லாம் ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த வஜீஃபாவை நிறைய பேர் தவறுதலாக கூட ஹராமான விஷயங்களுக்காக கூட பயன்படுத்தலாம். அதனால தான் நான் உங்களுக்காக சொல்கிறேன். இந்த வஜீஃபாவை நம்ம விரும்பக்கூடிய ஒரு நபர், அதாவது கணவன் மனைவியோ, என்னுடைய கணவன் சரியில்லை, என் மேலே அன்பு காட்டலை, என்னோட மனைவி என் மேலே அன்பு காட்டலை, வெறுப்பாக இருக்காங்க, கோபமாக இருக்காங்க, தள்ளி இருக்காங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு பேசி, இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்காக நீங்கள் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யலாம். அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் நிறைய பிரச்சனை இருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சில நாட்கள் பேசாமல் இருப்பாங்க. இப்படியே மாதங்கள் ஆகும், இப்படியே வருடங்கள் கூட ஆகும். இப்படி பெற்றோர் பிள்ளைகள் பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா பிள்ளைகள் பெற்றோருக்காக ஓதலாம் அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்காக ஓதலாம். இன்னும் நம்ம விரும்பக்கூடிய உறவுகளில் யாராவது ஒருவரை நினச்சி, அதாவது என்னோட மாமியார் என்கிட்ட அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், என்னோட மருமகள் என்கிட்ட அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி ஒரே வீட்டில் இருந்துட்டு எனக்கு இவங்களோட அன்பு கிடைக்கல, எப்போவுமே என் மேலே கோவமாகவே இருக்காங்க, வெறுப்பாகவே இருக்காங்க, நான் என்ன செஞ்சாலும் இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஆனால் எனக்கு இவங்களோட அன்பு தேவையாக இருக்குது, என் மேலே இவங்க இனிமேல் வெறுப்பு காட்டக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அமலை நீங்கள் செய்யலாம். அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல என்னுடைய முதலாளி என்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இந்த அமலை நீங்கள் செய்து பார்க்கலாம். அல்லது இது போல் என்னோட வீட்டு ஓனர் என்கிட்ட ரொம்ப அன்பாக நடந்துக்கணும், அவங்க எப்போதுமே எங்கள் மேலே கோவமாக இருக்காங்க, இது போல் தவிர்க்க முடியாத பிறருடைய அன்பை நீங்கள் சம்பாதித்து கொள்ளணும் நினச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நீங்கள் செய்து பார்க்கலாம். ஹராமான எந்த காரியத்திற்காகவுமே நீங்கள் செய்யக்கூடாது. ஆனால் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச அந்த நபரோட அன்பு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எத்தனை வருடங்கள் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும், உங்கள் மேலே கோபமாக இருந்தாலும், உயிருள்ளவரை பார்க்க மாட்டேன்னு சொன்னால் கூட அல்லாஹ்தாலா அவங்களோட உள்ளத்தை மாற்றி உங்கள் மேலே அன்பை ஏற்படுத்துவான். இது அப்படிப்பட்ட ஒரு பலமான ஒரு வஜீஃபாவை தான். எந்த நபரை நீங்கள் நினச்சி செஞ்சாலும் அந்த நபர் உயிருள்ள வரைக்கும் உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க. உங்கள் மேலே கோபமாக இருந்தாலும் அவங்க உங்களை தேடி வருவாங்க. அந்தளவு ஒரு சக்தி பெற்ற ஒரு அமல் தான். இன்றைக்கு இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் இந்த அமலை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் யார் மீதும் குறிப்பிட்டு சொல்லலை அப்படின்னாலும் உங்கள் கூட இருக்க எல்லோரோட அன்புமே உங்களுக்கு கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமை இரவில் தான் இதை நீங்கள் செய்யணும். எனவே இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இரவில் எல்லோருமே செய்கிறதுக்கு தயாராக இருங்க. அதோட இந்த அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட ஹாஜத்துக்கள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகும். அதாவது பிறருடைய மனம் மாறணும் அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு ஹாஜத்து நிறைவேறும். இன்னும் நம்மோட ஏதாவது முக்கியமான தேவைகள், எனக்கு இது நடந்தே ஆகணும் அப்படிங்கிற அவசர தேவையில் இருந்தாலும் அதுவும் உங்களுக்கு பூர்த்தியாகும். 2 விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது தான் இந்த வஜீஃபா. இப்போது இந்த வஜீஃபா என்ன, இதை எப்படி நம்ம செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இலகுவான ஒரு வஜீஃபா தான். சில எழுத்துக்களை தான் நம்ம ஓத போகிறோம். பிறரை வசீகரிக்க ஹா மீம் ஐன் சீன் காஃப் என்பதை இஷாவுக்கு பின் 278 தடவை ஓத வேண்டும். ஓதுவதற்கு முன்னும் பின்னும் 11 தடவை சலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும். அதன் பின் தான் வசீகரிக்க விரும்பியவரின் பெயரை கூற வேண்டும். இதனை மாதத்தின் முதல் வியாழக்கிழமை இரவுதான் தொடங்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை இன்றைக்குத்தான் நம்ம தொடங்கிறது ஒரு பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். இன்றைக்கு தான் தொடங்கணும், பிறை பிறந்த முதல் வியாழக்கிழமை தான் தொடங்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. சில எழுத்துக்களை தான் நம்ம ஓத போகிறோம். ஹா மீம் ஐன் சீன் காஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. திருக்குரானில்
சூறாக்களினுடைய ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் தான். இந்த எழுத்துக்களினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். இது போல் நிறைய சூறாக்களில் ஆரம்பத்தில் இது போல் எழுத்துக்கள் நிறைய வந்திருக்கு. அது ஒவ்வொன்றுமே இஸ்முல் ஆலம், அதாவது இதை கொண்டு துவா கேட்டால் அல்லாஹ் கபூலாக்கி தருவான் அப்படின்னு நிறைய புத்தகங்களில் காணப்படுது. இன்னும் இதை ஓதி நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நிறைய வஜீஃபாக்கள், சக்தி பெற்ற வஜீஃபாக்கள் இருக்குது. அதை வேணும்னு நினைக்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க. நம்ம அதை ஒவ்வொரு வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா இதில் நம்ம வெறும் எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம ஓதுற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் நிறைய பெரிய அமல்கள் செய்ய முடியாதவங்க இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி குறிப்பிட்ட சக்தி பெற்ற எழுத்துக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்டாங்க அப்படின்னா அவங்களோட துவாக்கள் கபூல் ஆகும். எனவே இது ஒரு இலகுவான வழி தான். இதை பற்றிய வீடியோக்கள் வேணும்னா இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க. நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஹா மீம் ஐன் சீன் காஃப் இந்த எழுத்துக்களை இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஒழு செய்துட்டு 278 தடவை நீங்கள் ஓதணும். ஒழு இல்லாமல் ஓதக்கூடாது. பீரியட்ஸ் டயத்தில் ஓதக்கூடாது. இந்த அமலை எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நேசிக்கக்கூடிய நபரோட அன்பு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் செய்யணும். அல்லது 41 நாட்கள் நீங்கள் செய்யலாம். பெண்கள் செய்ய முடியாத காரணமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 20 நாள் ஓதிட்டு திரும்ப உங்களால் ஓத முடியலை அப்படின்னா திரும்ப நீங்கள் குளித்து ஒழு எடுத்து தொழுகைக்கு நீங்கள் தயாரான பிறகு நீங்கள் மறுபடியும் ஓதுறதை நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இது போல் 41 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து இஷாவுக்கு பிறகு நீங்கள் ஓதிட்டு வாங்க. இன்னும் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு அமலை நாம் அனைவருமே செய்து நாம் விரும்பக்கூடிய நபரோட அன்பை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.